நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ் சித்திரை மாதம் விசுவாவசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம். விசுவாவசு அப்படிங்கிற அந்த வருடமானது 39வது வருடமாக வருகின்றது. பங்குனி மாதம் 30ஆம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை, அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி 2:22 திங்கட்கிழமை பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரம், பிரதமை திதி. அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது. எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம், எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது. அது மழையாக இருந்தாலும் சரி, இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, விபத்துக்களாக இருந்தாலும் சரி, இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்லை, அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது. சனி பகவான் 2வது வீட்டில், நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது வீடு, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 3வது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு 6வது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம், அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் 4வது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி மகர லக்னத்திற்கு 3வது வீட்டில் ராகு பகவானும், மே மாதத்திற்கு பிறகு 2வது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார். அதே போல மகர லக்னத்திற்கு 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியா மற்றும் 12 ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இந்த விசுவாவசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்தீங்கன்னா அது 65 பங்கும், விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 பங்கும் இருக்க போகிறது. இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிட்சமாக இருக்கின்ற, அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்கு. ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை, பங்குச்சந்தை, கலைத்துறை போன்ற விஷயங்கள் வெகுவாக மேன்மை பெறும், வளர்ச்சி பெறும், முன்னேற்றம் பெறும். புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த போகிறார்கள். இந்த வருஷத்துக்கு ராஜான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான். இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் 4 முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார்.
ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக ஆயப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள். குறிப்பாக ராஜாவாக இருக்கிற அந்த சூரியன் மிக முக்கியமாக, அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும். எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும். புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும். ஆனாலும் மிகப்பெரிய 2 விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் விஸ்வாவசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார். மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு தடை இருக்கும். கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்ய போகிறது. ஆனால் என்ன, டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடது கையால் வெளியேற்றி விடுவார்கள். பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சரி, தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது. ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும். மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது. வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும். ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம். பொதுவாக இந்த விஸ்வாவசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள். குறிப்பாக 4 பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார். குரு பகவான் சேனாதிபதியாக, அதாவது சஸ்யாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும். நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளும். தப்பு செய்யறதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள். அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள்.
இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும். இந்த விசுவாவசு ஆண்டில் 2 சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும். முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 வர இருக்கின்றது. இந்த 2 சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக இந்த விசுவாவசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும். இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும். பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாவசு ஆண்டு இருக்கும். சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம். உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும். மழை, ஏராளமான மழை இருக்கும். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும். மது, போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதியடைய செய்யும். அரசியல் பெரும் தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள். யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற 2 கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம். அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுவதும் இருக்கும். அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும். வாக்கியப்படி பார்த்தோமேயானால் இந்த விசுவாவசு ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும், 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2025 பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி 12 ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான், சீனா, தென் அமெரிக்கா, ஏற்கனவே மியான்மார் பாதிக்கப்பட்டதை போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும். அது வெள்ளமாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், பூமி நடுக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது. பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம். ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும். பொதுவாக நம்ம பார்த்தோன்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும், மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும். சரி, 12 ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம். அன்பிற்கினிய
மகர ராசி அன்பர்களே, இந்த விஸ்வாவசு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். மகர லக்னத்திலேயே தான் அந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதுவே ஒரு விசேஷம்தான். அது மகர ராசிக்கு கிடைத்த ஒரு சிறப்பாக கூட இருக்கலாம். சொல்லப்போனால் மகர ராசியை பொறுத்தவரை லாபம் 8, அதே நேரத்தில் விரயம் அப்படிங்கிறது 4ஆக இருக்கும். மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதில் உத்திராடம் நல்ல அருமையான லாபமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். முதல் 4 மாதம் 7 மடங்கு லாபத்தையும், அதே அடுத்த 4 மாதம் 2 மடங்காகவும், கடைசி மாதம் கொஞ்சம் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். திருவோணத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு முதல் 4 மாதம் சுமாராக இருக்கும். அதுக்கு அடுத்த 4 மாதம் அதுக்கும் சுமாராக இருக்கும். கடைசி 4 மாதம் அவர்கள் சமாளித்து எழுந்து விட்ட பணத்தை பிடித்து விடுவார்கள். வரவேண்டிய பணம் கையில் வரும். அவிட்டத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். முதல் 4 மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நடுவில் இருக்கிற 4 மாதம் சுமாராக இருந்தாலும் கடைசி 4 மாதத்தில் அவர்கள் மீண்டும் நிமிரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணம் எந்த விதத்திலும் பாதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பெறப்போகிறார்கள். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களோட ஜாதகத்தில் அந்த 2வது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். ராகு பகவானை பொறுத்தவரை அந்த இடத்துல மனம் சம்பந்தப்பட்ட சில உளைச்சல்களை தருவார், சங்கடங்களை ஏற்படுத்துவார், மனசு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். அதே சமயத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏதாவது கவன சிதைவுகள் ஏற்படும். வாங்குகிற மார்க்கில் கொஞ்சம் மதிப்பெண்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புத்திரர்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு கவலை தருகின்ற அல்லது அவர்களுக்கு நம்முடைய உதவிகளை செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு ஈடுகட்டுற மாதிரி 3வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். ஆனால் ராகு பகவான் 2வது வீட்டில் இருந்தாலும் சனிக்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். சனியோட வீட்டில் இருக்கிறதுனால ஒரு ஓரளவிற்கு அவர் நல்ல பலன்களை தந்து விடுவார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அப்பப்போ தருவார். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போது ராகு தருகின்ற அந்த பிரம்மாண்டம் சில சமயங்களில் வாய்க்கிழியே பேசுவாங்க மகர ராசிக்காரர்கள். பண வரவும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பண வரவுக்கான செலவுகளும் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள், ஆடம்பர செலவுகள் அதிகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த 3வது வீட்டில் சனி பகவான் ஓரளவுக்கு இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிடுவார். அதுவும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த, நிலம் சார்ந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலகட்டம். அவர்களுக்கு மிகப்பெரிய பூஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஒரு 5-6 வருஷப்பட்ட கஷ்டங்களுக்கு விமோசனமாக எதிர்பாராத ஒரு யோகத்தை தருகின்ற வருடமாக இருக்கும். விவசாயம் என்பது, ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வந்த காரகனாக இருந்தாலும் வேலைக்கும் அவர்தான் காரகன். ஆகவே இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் வேலையை அமைத்து கொடுப்பார். கலைஞர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கலையில் அவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப திறமையாகவும் தங்களுடைய பெயர் வெளியிலே வருகின்ற வகையில் செயல்படுகின்ற ஒரு தன்மையும் பார்க்கலாம். எதிர்பாராத அவர்களுக்கு புகழ், வெகுமதி, ஏதாவது ஒரு கௌரவம் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும்.
அதே நேரத்தில் 6வது வீட்டில் குரு இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்ல அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். சாஸ்திரங்களில் ரொம்ப புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சாஸ்திர சம்பிரதாயங்களை வாத்தியார்னு சொல்கிறோம், அந்த அவங்களுக்கெல்லாம் ரொம்ப குருமார்கள் அனைவருக்குமான சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்களாக இருந்தாலும் யாரெல்லாம் நமக்கு போதனை செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். பகைவர்களை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும். ருணருத்ர ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது பகைவர்களை வெல்லலாம், நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வருகின்ற காலகட்டமாக இருக்கும். ஆகவே 6வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் என்பது சிறப்பாக தான் இருக்கும். வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம், மயக்கம் போன்ற பின் விளைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு காதில் ஏதாவது பிரச்சனை வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்காரர்கள் இப்போ தியானம் பூஜை போன்ற விஷயங்களில் அதீத ஈடுபாடு காட்டினாலும் அதன் மூலமாக அவர்களுக்கு சில கெட்ட பெயர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்கள் குரு சார்ந்த சாபம் பெறுகின்ற வகையில் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு. அதே நேரத்தில் மகர ராசிக்கு 8வது வீட்டில் கேது இருக்கிறதுனால கை காலில் அடிக்கடி அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 8ங்கிறது கேது மறைமுகமான நோய், அதாவது நோய்க்கு என்ன காரணம் என்றே தெரியாத சில வகை பிரச்சனைகளை உடல் உபாதைகளை தருகின்ற காலகட்டமாக இருக்கும். கேதுவினால் ஏதாவது என்ன காரணம்னே தெரியாத சில பிரச்சனைகள் அது பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். காலில் போகும்போது நடந்து போகும்போதே கால் தடிக்கு சில இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கேதுவினால் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையானது 10, 12, 2 ஆகிய இடங்களில் வேறு ரொம்ப ரொம்ப அற்புதம். 10ங்கிறது வேலை சார்ந்த விஷயங்களை சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வேலையில் ஏற்படுகின்ற மன அழுத்தங்களை இந்த குரு பகவானுடைய பார்வை குறைக்கும். 12ங்கிறது விரயஸ்தானம், அயன சயன சுகஸ்தானம், தூக்கத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், அலைச்சலை பற்றி சொல்லுகின்ற இடம். அதெல்லாம் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் மிகப்பெரிய அளவில் அதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த இடத்துல ராகு பகவான் இருந்து சில கெடுபலன்களை தருகின்ற நிலையில் இருந்தாலும் குருவின் பார்வையினால் அந்த கெடுபலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 12 ஆகிய இடங்களுக்கு சனியோட பார்வை கிடைப்பது என்பது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் ஏதாவது இருக்கும். வெளிநாடு வியாபாரம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போன்ற வியாபாரங்களில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வெளிநாடு அயல்நாடு சம்பந்தப்பட்டவர்களுடன் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பண விரயமாகக்கூடிய தன்மை தெரிகின்றது. எங்கேயாவது ஏமாறக்கூடிய தன்மையும் இருக்கிறது. ஆகவே வெளிநாடு சார்ந்த நண்பர்களுடன் பழகும்போது அல்லது வியாபாரம் செய்கின்ற போது கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக கலப்படமான பலாபலன்களே மாறி மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் கையில் பணம் அதிகமாக புரள்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆகவே இந்த விஸ்வாவசு ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கும் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்தவரை கும்பத்தில் இருந்த சனி மீனத்திலும், மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திலுமாக மாறி மாறி பலன்களை தரப்போகிறார்கள். அதே நேரத்தில் குரு பகவான் 5வது வீட்டிலும் களத்திரஸ்தானத்தில்
கேதுவும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். கும்பராசியை பொறுத்தவரை ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பங்கு ஆதாயமும் 14 பங்கு விரயமும் இருக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் செலவு அதிகம்தான். பொதுவாகவே கும்பராசி என்பவர்களுக்கு எப்போவுமே செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆடம்பர பிரியர்கள். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரங்களோட பலன்களை பார்க்கணுன்னா அவிட்டத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. முதல் 4 மாதம் அற்புதமாக இருக்கும் அவிட்டத்துக்கு 5 பங்கு. அடுத்த 4 மாதம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையை தருகின்ற மாதமாக இருக்கும். பணம் ரொம்ப கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை. கடைசி 4 மாதம் சராசரியாக பரவாயில்ல, பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சதயம் நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதம் ரொம்ப மோசமாக இருக்கும். நடுவில் 4 மாதங்கள் பரவாயில்ல, ஐயோ அப்பா கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ரிலீஃப் கிடைச்சாலும் கடைசி 4 மாதம் திரும்பவும் அந்த முதல் 4 மாதம் இருந்ததை போல் சோதனைகள் அதிகரிக்கும். பணத்தை துரத்துற மாதிரி இருக்கும். கடன்காரன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற அவமானத்தை பெறுகின்ற வகையில் இருக்கும். கடன் இல்லைனாலும் ஏதோ ஒரு செலவுக்காக பணத்தை துரத்துகின்ற ஒரு தன்மை தான் இருக்கும். ஆகவே கும்ப ராசியை பொறுத்தவரை செலவுகளை அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஜென்ம ராசியில் தீய கிரகங்கள் இருந்தாலே அது சார்ந்த நோய்களை தரக்கூடியது, அது சார்ந்த உடல் அசௌகரியத்தை தரும். அப்போ ராகு இருக்காருன்னா அந்த இடத்துல ஏதாவது எதிர்பாராத அடிபடுறது, காலில் அடிபடுறது, அல்லது விஷம் சார்ந்த எதையாவது சாப்பிட்டு அலர்ஜி ஏற்படுறது, தோல் சரும நோய் ஏற்படுறது போன்ற விஷயங்களை தருவார். ஆனால் அதே நேரத்தில் லக்னத்தில் ஜென்மத்தில் ராசி இருக்கும்போது பணத்தையும் அள்ளி தருவார். பணம், ஏகாப்பட்ட பணம் கைக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம செலவு பண்ண போகிறோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் பணம் அதிகமாக கையில் புரளுகின்ற ஒரு தன்மையை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். விதிகளை மீறிய மதி அப்படின்னு சொல்லுவாங்களே, விதிகளை எதிர்கொள்கின்ற மதி, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புத்திசாலித்தனமான முயற்சிகளை ராகு பகவான் கும்பராசியில் ஏற்படுத்துவார். எளிமையாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் பணம் தண்ணியாக செலவழிக்கும் போது அந்த மாதிரி தான் தோணும். அதே நேரத்தில் 7ல் கேது இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் திருமணம் தாமதமாகின்ற காலகட்டமாக இருக்கும், அல்லது திருமணம் ஏதாவது ஒரு தடைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பொதுவாக கேது பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி அந்த பாவகத்துக்குரிய காரகத்தை தாமதப்படுத்துவார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசி என்பவர்களுக்கு சில தடைகள், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு 5வது வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது இடத்துல குரு பகவான் மனசு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியவராக இருப்பார். வேலை செய்கிற இடத்துல ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நண்பர்கள்கிட்ட போனாலும் உங்கள் ஆலோசனையை கேட்கின்ற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை பயன்படுத்தப்படும். அதிக செலவு செய்கின்ற காலமாகவும் இருக்கும். பணம் தருவார் குரு பகவான், அதே நேரத்தில் செலவாகும். காதல் போன்ற பிரச்சனைகள் திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு காலத்தை பார்க்கலாம். பொதுவாக தாத்தாவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். சனீஸ்வர பகவானை பொறுத்தவரை 2வது வீட்டில்
தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணத்தை அள்ளி கொடுப்பார். அதே நேரத்தில் முகம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை, ஆரோக்கிய குறைபாடுகளை, சிகிச்சைக்கான செலவுகளை ஏற்படுத்துவார். குறிப்பாக சொல்லணும்னா நேத்திரஸ்தானம், அங்கே சனி பகவான் குடிகொண்டு இருக்கிறதுனால கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சையோ அல்லது ஏதோ ஒரு சிகிச்சை செய்து அதன் மூலமாக கண் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும். சில பேர் கண்ணாடி போடுறது கூட நடக்கும். 2வது வீடு வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதிக பிரசங்கித்தனமாக சில முயற்சிகளை செஞ்சு அதனால் சில பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும். அப்பா வழி சொத்து இருக்குது, நம்ம கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு அந்த சொத்தை அழிக்கின்ற காலமாக இருக்கும். சில சமயங்களில் வெறுப்பு, சொன்ன சொல் தவறுதல் போன்ற விஷயங்கள் அந்த சனி பகவானோட 2வது வீட்டு சஞ்சாரத்தினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானுடைய 9, 11, 1 ஆகிய இடங்களை பார்க்கின்ற காரணத்தினால் பணம் நன்றாக வருமானமாக வருகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல பண வருமானம் இருக்கும். 9வது வீட்டை பார்க்கறதுனால பாக்யஸ்தானம், ஏதோ ஒரு வழியில் நம்ம பூர்ண ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நம்மளை பல சமயங்களில் காப்பாற்றிடும். 11வது இடத்தை குரு பார்க்கறதுனால லாபஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற இடம், லாபம் நமக்கு நன்மைகளை தரும். அதே நேரத்தில் ஜென்ம ராசியே குரு பகவான் பார்க்கறதுனால எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் இருக்கும். அதே நேரத்தில் சனியோட பார்வை 4, 8, 11 வேறுறதுனால அதுவும் கொஞ்சம் நல்ல வீடு தான். வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது வீடு வாங்கிறது அல்லது வீடு மாற்றுறது போன்ற காலகட்டத்தில் கொஞ்சம் பத்திரங்களை சரி பார்க்கணும். நல்லபடியாக இருக்கா, வில்லுங்க ஏதான இருக்கா அப்படின்னு சரி பார்த்து வாங்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் 8வது வீட்டில் சனி பார்வை வருவதனால கொஞ்சம் நம்மளுடைய கௌரவத்திற்கு, அந்தஸ்திற்கு ஏதாவது பாதகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய லாபம் பல வகைகளில் விரயமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவனமாக ஒரு தேவையா அப்படின்னு அறிந்து செலவு செய்ய வேண்டும். மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்தவரை பணம் கையிலேருந்து கரையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவனமாக அவசியமா இல்லையா என்று பார்த்து செலவு செய்ய வேண்டும். மற்றபடி உடல் உபாதைகள், முகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அப்பப்போ உடனடியாக மருத்துவரை கண்டு அதற்கு சிகிச்சை செய்ய வேண்டியது அவசியம். இந்த விசுவாவசு காலத்தில் கும்பராசியை பொறுத்தவரை 2.5 வருடங்கள் இன்னும் சனி பாக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெகுவாக எளிதாக வெளியே வந்து விடுவார்கள். காரணம், சனி பகவானுடைய சொந்த வீடு கும்பராசி. பிரச்சனைகளை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த விசுவாவசு மிகச்சிறந்த பலன்களை தரும் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். அன்பிற்கினிய மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை மீனராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசியை பொறுத்தவரை 5 மடங்கு ஆதாயமும் 5 மடங்கு விரயமும் இருக்கின்ற ஒரு சமகால அமைப்பு தான். லாப நஷ்டம் எல்லாமே சமமாக இருக்கும். வருமானத்திற்கேற்ற செலவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். மீன ராசியை பொறுத்தவரை மீன ராசியில் பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதில் பூரட்டாதியை பொறுத்தவரை முதல் 4 மாதம் நல்ல அற்புதமாக இருக்கும். 2வது 4 மாதம் சுமாராக இருக்கும். திரும்ப கடைசி 3 மாதம் நல்ல அற்புதமான பலன்களை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள். உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதல் 6 மாதம் அவர்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் 4 மாதம்
பணமாகட்டும், அவர்களுடைய முயற்சிகளாகட்டும், அவர்களுடைய எண்ணமாகட்டும், லட்சியம், குறிக்கோள் எல்லாமே வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும். அதன் பிறகு வருகிற 8 மாதமும் சுமாரான பலன்தான் இருக்கும். முதல்ல ஒரு அறுவடை செய்ததை வைத்தே நம்ம கடைசி 8 மாதத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வருவாங்க. நமக்கு வர வேண்டிய லாபம் பணம் கூட மெதுவாக வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதல் 4 மாதம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கூட இருக்கலாம். அடுத்த 4 மாதம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. கடைசி 4 மாதம் மிக அற்புதமான பலாபலன்களை, யோகமான பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மீன ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில கவலைகள், அது மனக்கவலையாக இருக்கலாம், இல்லை உடல் கவலையாக கூட இருக்கலாம். அதற்காக சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அதற்காக பணம் செலவழிகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெரிய உடல் பாதிப்பு இல்லைனாலும் மந்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம எதுவுமே சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, மெதுவாக செய்கின்ற விஷயம், இதனால் நமக்கு ஏற்படுகின்ற சில பிரச்சனை. ஆஃபீஸில் நம்ம மெதுவாக வேலை பண்ணுற மாதிரி இருந்தால் அது விமர்சனத்துக்குள்ளாகும். அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சல்கள், இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சிக்கல்கள் சிலவற்றை சனி பகவான் ஜென்ம ராசியிலிருந்து தருவார். 4வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். நல்ல சுகஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல சுப கிரகம், அற்புதமான அமைப்புன்னு கூட சொல்லலாம். என்ன 4வது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது வீடு மாற்றமோ, இடமாற்றமோ, வேலையில் மாற்றமோ, ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். அது நல்லதுக்கு தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வீடு, வாசல் போன்ற புதிய சொத்துக்களை சேர்க்கின்ற, வாகனத்தை சேர்க்கின்ற ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம். மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம். மாணவர்களுக்கு அவங்க முயற்சிகளுக்கு ஏற்ற மதிப்பெண்கள் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்க நினச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். இப்போ முயற்சி பண்ணால் அவங்களுக்கு கிடைத்த விரும்புகின்ற பாடப்பிரிவில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4 குரு ஓகே, நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம், தாயாருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகப்படும், சீராகும். அவர்களுடைய மருத்துவ செலவு வெகுவாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 6வது வீட்டில் கேது. பொதுவாக கேது, ராகு, சனி 3 பேருக்குமே 6, 3, 6, 11, 10 ஆகிய இடங்கள் நல்ல பலனை பெறுகின்ற இடமாக இருக்கும். அப்போ 6வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறது நல்லது தான். எதிரிகளை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும், அல்லது எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அவர்களிடமிருந்து ஒதுங்கி செல்லுகின்ற ஒரு புத்திசாலித்தனத்தை கேது பகவான் தருவார். நம்ம இதுவரைக்கும் பகை காரணமாக அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வழக்காடு மன்றத்தில், நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகளை வைத்திருப்போமே, ஆனால் அதெல்லாம் பைசலாகிற காலகட்டமாக இருக்கும். கேது பகவான் நீதி மன்றத்திற்கு அதிபதியாக, காரகராக இருப்பதால் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகள் முடிவுக்கு வரப்படும். அதே நேரத்தில் நோய் சம்பந்தப்பட்ட சில எதிர்பாராத, என்ன காரணம்னே தெரியாத சில நோய்கள் வந்தாலும், பொதுவாக இந்த காலகட்டத்தில் கேது பகவான் 6வது வீட்டில் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட இடங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு திருமணத்தில் இருந்த தடை நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இப்போ 7வது வீட்டுக்கு 12வது வீட்டில் கேது. ஆகவே திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சந்தோஷமான முடிவு எட்டப்படும். அல்லது ஏதோ காரணத்தினால திருமணம் கொஞ்சம் சரியில்லாத இருந்தால் அது சரி செய்யப்படும். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் 12வது வீட்டில் ராகு.
12வது வீடு விரயஸ்தானம், பிரம்மாண்டமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக ராகு பகவான் இருப்பார். ராகு இருக்கிற இடத்து பிரம்மாண்டம், அது கொஞ்சம் எல்லா விஷயங்களிலுமே நீள அகல உயரமாக பார்க்கக்கூடியவராக இருப்பார். சாதாரணமாக சின்னதாக செய்கிற ஒரு ஃபங்க்ஷனை மிகப்பெரிய அளவில் பணம் செலவழித்து, ஏராளமான பணம் செலவழித்து செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ராகுவினால் சில பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சில சமயங்களில் நம்ம வாய் ஏதாவது சொல்வதனால் ஏற்படுகின்ற பண செலவுகளும் இருக்கும். யாராவது ஏதாவது கேட்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன், அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தெரியாமல் சொல்லி அதனால் நமக்கு செலவுகள் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். குரு பகவானோட பார்வையானது 8, 10, 12 ஆகிய இடங்களில் போயிடுது. 3மே ஒரு அழுத்தம் நிறைந்த இடம். 8ங்கிறது நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, அவமானம், தீராத நோய் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கறது நல்லது தான். 10ங்கிறது நம்ம வேலையில் இருக்கிற அழுத்தங்களை பற்றி சொல்லுகின்ற இடம். வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய குருவின் பார்வை நம்ம வேலையில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும், மேன்மைப்படும், வளர்ச்சி அடையும். 12வது வீட்டில் ராகுவை குரு பார்க்கறதுனால ராகுவினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வெகுவாக குறையும். கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத செலவுகள் இருந்தாலும் அதை சரி செய்கின்ற வகையில் வருமானத்தை ஈட்டி தருகின்ற ஒரு காரியத்தை குரு பகவான் செய்வார். ஆகவே மொத்தத்தில் மீன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய நடவடிக்கைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாக மீன ராசியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் முக்கியமான காரணம் அவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும், பலவீனமாகவும் இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா, தேவையில்லாத அகலக்கால் வைக்கிறது, அதிக பிரசங்கித்தனம் இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். நல்ல வசு ஆண்டு அவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை தருகின்ற அமைப்பில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.